அட என்னங்க இப்படி ஆயிடுச்சு. நம்ம விஜய் வந்து இவ்வளோ ஒரு பொறுமையாக இருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். கைஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்களா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஜய் வந்து இவ்வளோ பொறுமையாக இருப்பார் நம்ம சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். ஏன்னா ரொம்ப பொறுமையாக அமைதியாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பிரச்சனையை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காருன்னு கூட சொல்லலாம். நம்ம காவேரியோடைய பிரச்சனை தான் இன்னமும் வந்து ஸ்டில் 2 வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை மட்டுமே ஓடிட்டுருக்கு. இது ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்துட்டு கீழே கமெண்ட்டில் ஒரு லைக்கை போடு, கமெண்ட்டில் ஒரு ஹார்ட் வந்து போட்டு விடுங்க, லைக் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோஸை. நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிக்கிட்டையும் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறாரு, சாரதா அத்தை ஃபேமிலிக்கிட்டையும் ஹேண்டில் பண்ணுறாரு, காவேரியும் ஹேண்டில் பண்ணுறாரு. ரொம்ப அமைதியாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம பாட்டிக்கு வந்து அமைதியாக உட்காந்து இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த பாட்டி நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க, பொறுமையாக இருங்க, எல்லாமே வந்துட்டு நல்லா நடக்கும், நீங்கள் ஏன் வந்துட்டு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க. சரி அதெல்லாம் ஓகே தான் விஜய், இது என்னது இது காவேரி வரேன்னா ஓகே, காவேரியோட ஃபேமிலி வரேன்னாங்க அது கூட ஓகே, அவங்க யாருன்னே தெரியாது, அவங்கள ஏன் நீ வந்துட்டு இங்கே நம்ம வீட்டில் வந்து தங்க வைக்கிற, கண்டவங்களெலாம் தங்க வைக்கிறதுக்கு இது என்ன சத்திரமா விஜய், நீயே சொல்லு. புரியுது பாட்டி, எனக்கும் வந்துட்டு அவங்க இருக்கிறது வந்து எனக்கு சத்தமாக பிடிக்கல. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த பிரச்சனையை வந்து முடிக்கணும்னா நம்ம சில விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், சில விஷயத்த நம்ம பொறுத்துக்கிட்டு தான் போகணும். ஸோ அது உங்களுக்கே தெரியும் இல்லையா. அப்புறம் ஏன் பாட்டி ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, அதெல்லாம் ஆகாதீங்க, தயவு செஞ்சு அப்படிலாம் ஆகாதீங்க, அப்புறம் இன்னும் எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு கைஸ். நம்ம பாட்டிக்கு வந்துட்டு யதார்த்தமான ஒரு சூழ்நிலையை வந்து சொல்லி நம்ம விஜய் வந்து புரிய வைக்கிறாரு. எப்படியுமே எந்த சூழ்நிலையுமே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கணும், ஒரு நல்ல புருஷனுக்கு அதுதானே பாட்டி அழகு, நீங்களும் அதுதான் சொல்லி கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாதா, எத்தனையோ பொண்ணு வந்து நான் பார்த்தேன், நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ போய் கட்டிட்டு பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க, இவங்க ஒரு ஃபேமிலியா, ஏன் இவங்களே பிடிச்சி அழுதுட்டு இருக்க விஜய், உனக்கு எவ்வளோ நல்ல சம்மந்தம்லாம் வந்துச்சு, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். பாட்டி நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே தான், ஆனால் எனக்கு காவேரி ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன், அதனால தான் நான் இந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். அன்மோர் தட் என்னோடய ஹார்ட்டில் வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கல, எந்த விஷயத்தை எடுத்துக்கலாம், அவங்களுக்கு அப்பாவுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, அது வரையும் எனக்கு இம்பாக்ட் பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து காவேரியை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னவோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒன்றுமே பிடிக்கல அப்படி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி சொல்கிறேன். அதெல்லாம் பொறுமையாக இருங்க பாட்டி, கண்டிப்பாக சீக்கிரமாக எல்லாத்துக்குமே வந்து இது வந்து அப்படியே பொறுமையாக எல்லாத்துக்குமே வந்து இந்த பிரச்சனை முடியும், கண்டிப்பாக தெரியும். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் ரொம்ப வந்து வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியை வந்து காம் பண்ணிகிட்ருக்காரு நம்ம விஜய். நம்ம சித்திக்கு அதை தான் சொல்கிறார், சித்தி நீங்களும் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ரொம்பலாம் கோவமாக இருக்காதீங்க, இதனால் கோவமாக இருக்கிறதுனால எதுவுமே நடக்க போகிறதில்ல, சாப்பிட்டீங்களா அப்படி சாப்பிட்டேன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க, கோவமாக சொன்னாங்க, அதுக்கப்புறம் விஜய் அமைதியாக உட்காந்து பேசின வாட்டி சாப்பிட்டேன், அவ்வளோதான் பாட்டி, இதுக்கு பெரிய ஒரு கோவப்படுறீங்க, இதெல்லாம் கோவப்படாதீங்க, கோவப்பட்டு ஒன்றுமே ஆக போகிறதில்ல, இது எதுக்கு கோவப்படுறீங்க, பொறுமையாக விடுங்க, இதை அப்படியே வந்துட்டு கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி விட்டுடுங்க பாட்டி, நம்ம பார்த்துக்கலாம், நான் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கலாம், நான் நார்மலாக தான் இருக்கேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வராரு. அடுத்து வந்து காவேரிகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நம்ம காவேரிக்கிட்ட வந்து விஜய் என்ன கேட்குறாருன்னா, காவேரி எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது, அதை ஒன்று கேட்கலாமா, அப்படியா என்னங்க இப்படி கேட்குறீங்க, கேளுங்க அப்படின்னு. இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம கங்காவுக்கும் யமுனாவுக்கும் வந்து இந்த மாதிரி வந்துட்டு வீடு வந்து கொடைக்கானலில் இருக்கிற வீட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதனால் அவங்களுக்கு 2 பங்கு போகுது, பரவாயில்ல போகுதுன்னு சொல்லிட்டு இந்த புதுசாக வந்த ஃபேமிலிக்கு ஒரு பங்கு கொடுத்துடலாமா, அது கொடுத்து முடிச்சுட்டா நமக்கு வந்து பிரச்சனையே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நம்ம விஜய். நம்ம காவேரி வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டீங்க, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து உழைச்ச காசை போயிட்டு அவங்களுக்கு வந்து கொடுப்பீங்களா, அவங்க யாருன்னே தெரியாது, நம்மக்கிட்ட இருக்கிறதே அது ஒரே ஒரு இது மட்டும்தான், அது ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான், அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன்றீங்க, அதுவும் நீங்கள் உழைச்ச காசை வேறு கொடுக்குறேன்றீங்க, இதில் எனக்கு சத்தியமாக உடன்பாடே கிடையாது, தயவு செஞ்சு இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் தயவு செஞ்சு பேசாதீங்க, சரி வீடு டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை வந்து நம்ம விஜய் வந்து காம் பண்ணிட்டு அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, அது டேப்லெட்லாம் போட்டியா, ஏன் டேப்லெட்லாம் போடலை, ஐயோ சாரிங்க நான் மறந்துட்டேன், என்ன சாரி, டேப்லெட்டு போடாமல் இருக்கிறது உனக்கு என்ன, டேப்லெட் ஏன் போடல, எதுக்கு டேப்லெட் போட்டிருக்கணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லவ்வாக வந்துட்டு நம்ம காவேரி கிட்ட வந்து மிரட்டுற மாதிரி பேசுகிறார். நம்ம காவேரியும் கொஞ்சம் அப்படி பயந்த மாதிரி நடிச்சிட்டு, காவேரி பயந்த ஆள் இல்லை, எல்லாருக்குமே நல்லா தெரியும். காவேரியை பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இவங்க விஜய் காவேரியோட ஸ்பீச்சும் சரி, அந்த ஒரு லவ் சீக்வன்ஸும் சரி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போங்க. உண்மையாலுமே சொல்ல போனால் நம்ம விஜய் காவேரியோட பேர் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். மற்ற சீரியல் இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு மாதிரி வந்துட்டு இரிட்டேட்டிங் பண்ணாமல் ஒரு மாதிரி ஸ்மூகமாக நல்லா அமைதியாக போகுதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த சீரியலில் வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்கலாம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். யாருக்கெல்லாம் வந்துட்டு காவேரிக்கு இந்த வீடு கிடைக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம காவேரி வந்து டேப்லெட்லாம் போட வச்சுட்டு சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய போகிறாரு. அவன் நைட்டு பகலெல்லாம் ஃபுல்லாக இவங்க ஃபேமிலி கூட போராடிட்டு நைட்டு பார்த்திங்கன்னா அவரோட உட்காந்து பிஸ்னஸ் பார்க்குறாரு. ரொம்ப கஷ்டம் தானே இல்லையா கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.